வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ இந்த வருஷம் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் ஒரு 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஊழியர்கள் இந்தியா, பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்தது. அவங்க MOM ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த வேலை திடீர்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம், நோட்டீஸே கொடுக்காம. அப்புறம் 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி சம்பளமே கொடுக்கலையாம் அவங்க எம்ப்ளாயர்ஸ். அதனால இவங்க பாவம் வெயிட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதோ செட்டில் பண்ணி கொடுப்பாங்கன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லையா. இவங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டு MOM ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 கம்பெனிஸ் இருக்குங்க. மெயினாக அந்த 3 கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி ஒரு சேலரி கொடுக்காம இது பண்ணியிருக்கு. KPA இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று, அப்புறம் SK இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று, அப்புறம் VVR பிளான்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த 3 கம்பெனிஸும் பண்ணுற வேலை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதாவது ஏர்கான் சர்வீஸிங் பண்ணுறாங்க, ஏர்கான் இன்ஸ்டலேஷனும் இதை பண்ணுறாங்க போல இருக்குது. அப்புறம் பில்டிங் ரிலேட்டடாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ரிலேட்டடாக பண்ணுறாங்க வேலையெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இவங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்கில்டாக தான் இருக்கணும் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு 3 மாதம் 4 மாதம் சம்பளம் கொடுக்காமல் பண்ணதுனால பாவம் அவங்களுக்கு சம்பளம் வந்தால் தானே ஓட்ட முடியும். அதனால் அவங்க ஒரு ஸ்டேஜில் இது என்னமோ ஏமாத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு MOM ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MOM உடனடியாக ஆக்ஷனில் இறங்கிட்டு இந்த கம்பெனியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ராமு பழனிவேலு அப்படின்னு ஒருத்தர், இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவர் சிங்கப்பூரில் பிஆராக இருக்கார். அவர் தான் இந்த 3 கம்பெனிக்கும் டைரக்டர். இதை தவிர இன்னொரு 4 கம்பெனியும் அவர் வச்சுருக்காராம். ஸோ மொத்தம் 7 கம்பெனிக்கு அவர் தான் டைரக்டர். இந்த மாதிரி டைரக்டர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்தாலும் டைரக்டருக்கு தான் பொறுப்பு வரும். ஸோ அதனால அவர்கிட்ட இவங்க MOM காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் சிங்கப்பூரை விட்டு போயிட்டார், இந்தியாவுக்கு போயிட்டார். திரு பழனிவேலுங்கிறவர் ராமு பழனிவேலுங்கிறவர் இந்தியாவுக்கு போயிட்டார். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பளம் தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் மேலே போகும் போல இருக்குது. ஏன்னா 400 பேர், ஒவ்வொருத்தருக்கும் நிறைய 5000 10,000 அந்த மாதிரிலாம் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணால் பெரிய தொகை வரும் போல இருக்குது. அதனால அவர் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியா தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன நினச்சி போனாருன்னு தெரில. அதாவது நம்ம நாட்டை விட்டு போயிட்டோம்னா, அந்த இமிக்ரேஷன் பாயிண்ட்டை தாண்டி போயிட்டோம்னா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா வேறு கண்ட்ரி, சிங்கப்பூர் வேறு கண்ட்ரி, நம்ம வேறு கண்ட்ரிக்கு போயிட்டோம், நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் சிங்கப்பூரும் இந்தியாவும் ஒரு நல்லுறவை பேணக்கூடிய 2 நாடுகள். அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இந்தியாவுக்கு தகவல் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆள் இங்கே நிறைய டியூஸ் வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை ட்ரேஸ் பண்ணி வண்டி ஏற்றி விட்டாங்க சிங்கப்பூருக்கு. ஸோ சிங்கப்பூருக்கு 26 ஜூன் வந்துட்டார் அவர். இங்கே வந்த உடனே சிங்கப்பூர் கவர்மெண்ட் அவருடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கிடுச்சு, இம்போர்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஈ கேனாட் கோ எனிவேர் அவுட் ஆஃப் சிங்கப்பூர் ஹியர் ஆஃப்டர் அன்டில் தி ரிலீஸ் த பாஸ்போர்ட். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. I want to provide a further update on the employer who was overseas, and as at Friday the 26th of June, he returned back to Singapore. He is currently assisting us with investigations and his passport has been impounded. MOM takes a very serious view of breaches to the Employment Act and breaches to the Employment of Foreign Manpower Act. My son asked me something, I cannot answer properly. My son asked me, when you give money, when you get salary, I cannot answer, I just keep quiet. அதாவது ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் ஃபார் டிஸ்பியூட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க இந்த மாதிரி ஏதாவது டிஸ்பியூட்ஸ் அவங்க கொஞ்சம் மத்தியஸ்தம் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி NTUs இருக்குது, நேஷ்னல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல்னு சொல்லுவோம், அதாவது சிங்கப்பூர் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் லிமிடெட். இவங்க 4 குரூப்ஸும் சேர்ந்து பேசி இது பண்ணி ஓரளவு ஏதோ கொஞ்சம் இம்மிடியட் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. $200 என்னமோ கொடுத்துருக்காங்க ஒர்க்கர்ஸுக்கு. அப்புறம் நிறைய பேருக்கு மாற்று வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வேலையும் கிடச்சிருது.
அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் மீதி இருக்கிற பேருக்கும் விரைவில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இப்போ இவரை திருப்பி கொண்டு வந்ததுனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது பேங்க்ரப்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காராம். அதாவது பேங்க்ரப்சி கொடுக்கறதுங்கிறது வந்து திவால்னு சொல்கிறோம் இல்லையா, திவால் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி கணக்கு தான் அது. திவால் ஆகிறது தான் பேங்க்ரப்சிங்கிறது. அதாவது உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும், கேஷு, பேங்க்கில் இருக்கிற கேஷு, அப்புறம் நகை நட்டு, வீடு வாசல் எல்லாத்தையும் நீங்கள் விற்றா கூட உங்களுக்கு இருக்கிற கடனை அடைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் பேங்க்ரப்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணலாம். அதாவது கிரெடிட்டாரும் பண்ணலாம். இப்போ கிரெடிட்டார் ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு லோன் கொடுத்துருக்காரு, ஆனால் ரொம்ப நாளாக திருப்பி கொடுக்கல நீங்கள். அதனால் அவருக்கு வந்து சந்தேகம் வருது, நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களோ மாட்டிங்களோன்னு. அதனால் அவர் என்ன பண்ணுவார், இவரை பேங்க்ரப்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதேமாதிரி அந்த கடன் வாங்கினவரும் அவரும் வந்து சுயமாகவே போய் அப்ரோச் பண்ணலாம் கவர்மெண்ட்டை, இந்த மாதிரி என்னை வந்து திவால் ஆக்கிடுங்க அப்படின்னு. ஸோ இதனால் அவருக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெரிய ப்ராசஸ், இது ரொம்ப சிம்பிள்லாம் கிடையாது. இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதாவது திவால் ஆயிட்டார்னு வச்சுங்களேன் ஒருத்தர், கவர்மெண்ட் என்ன பண்ணோம், அவர் வந்து திவால்னு பிரகடனப்படுத்தினோம் உலகத்துக்கே. அதுக்கப்புறம் வந்து அந்த டிஸ்சார்ஜ்னு ஒன்று பண்ணுவாங்க, அதாவது பேங்க்ரப்சி ஆர்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இவருக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ டாலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு எடுப்பாங்க. அப்புறம் இவர்கிட்ட என்னெல்லாம் சொத்து இருக்குது, கையில் கேஷ் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, ஷேர் எதாவது வச்சுருக்காரா, நகை நட்டு எதுவும் வச்சுருக்காரா, அது தவிர வீடுனா ஹெச்டிபி தொடமாட்டாங்க, காண்டோமினியம் அந்த மாதிரி ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் தான் அவங்க வந்து சீஸ் பண்ண முடியும். ஸோ இதனுடைய வேல்யூலாம் ரஃபாக கேல்குலேட் பண்ணிட்டு, சரி இதெல்லாம் சேர்த்தா கூட, எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் கூட இவர் கொடுக்க வேண்டிய கடனுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சுனாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ரப்ட் ஆக்கிறதுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்ரப்சி ஆர்டர் அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அவர் $1850 கொடுக்கணும், யார் அப்ளை பண்ணுறாங்களோ. ஸோ இவங்க வந்து பேங்க்ரப்சி ஆர்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அஃபீஷியல் அசைனின்னு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த இந்த விவகாரத்தெல்லாம் கையாளணும் இல்லையா, ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரின்னு வச்சுங்களேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி அவர் தான் இவர்கிட்ட என்னெல்லாம் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுப்பார். அப்புறம் இவர் யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அதெல்லாம் கணக்கு எடுப்பார். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுவார். அப்புறம் இவர்கிட்ட சொல்லுவார், நீங்கள் வந்து சின்சியராக சொல்லணும், உங்கள்கிட்ட வேறு என்ன காசு இருக்குது, ஏதாவது சொத்து பத்து இருக்கா, நீங்கள் சொல்லாமல் விட்டது எல்லாத்தையும் சொல்லணும் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட பே பண்ணலாம், மாதம் மாதம் இவ்வளோ தரேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அஃபிஷியல் அசைனிங்கிறவங்க வந்து இவருக்கு சொல்லுவார். ஸோ இவர் வந்து ஒத்துக்கணும், அதுக்கு ஒத்துன்ட்டு அது மாதிரி அவர் மாதம் மாதம் கொடுக்கணும். அதாவது ஏதாவது இந்த இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறேன்னு ஒத்துனாருன்னா அந்த அமௌண்ட் அவர் கொடுத்துடணும் மாதம் மாதம். ப்ராப்ளி அவர் பிஆர் தானே, ஏதாவது வேலை செஞ்சு கன்சல்டண்ட்டாக இருந்து சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டுனாக்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில், சரி இவர்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பணம் கேஷ் இருக்குது, அது இருக்குது, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு சரி இவ்வளோ கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஷார்ட்டேஜாக இருக்குது பணம், சரி நம்ம என்ன பண்ணலாம், எல்லா கிரெடிட்டார்கிட்டையும் பேசி உங்களுக்கெல்லாம் அது பார்ப்பா நீ $100 கொடுத்துருந்தேன்னா உனக்கு $70 வரும், பரவாயில்லையா வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஒன்றுமே வராததுக்கு ஒரு $70 வருதுன்னு சொல்லிட்டு சில பேர் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவாங்க. அவங்களாம் சரி இன்னுமே நான் விட்டுறேன், நான் ஒன்றும் கிளைம் பண்ணலை அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எழுதி வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி என்னுடைய கடனை வந்து ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சு, ஈவன் தோ லிட்டில் லெஸ் அமௌண்ட் பே பண்ணியிருந்தால் கூட அவங்க வந்து ஒத்துன்றுவாங்க இந்த மாதிரி கடன் இல்லை இன்னுமே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் தான் டிஸ்சார்ஜ்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாவது இவரை பேங்க்ரப்சிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. அப்படின்னாக்க இவருக்கு வந்து இன்னுமே ஃப்ரீ, இன்னுமே அவர் வந்து இந்த பழைய கடன்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி கவலையே பட வேணாம். ஸோ யாருக்கும் அந்த பழைய கடன் அவங்களும் வந்து கேட்க முடியாது. அதேமாதிரி இவர் வந்து ஹீ நீட் நாட், இதுக்கப்புறம் அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணால் கூட ஹீ நீட் நாட் ரீபே தி ஓல்டு டியூஸ் which were not paid ஒரிஜினலி. அந்த மாதிரி இருக்கும்போது பணம் கொடுக்காத அந்த தொகையை கூட இவர் இன்னுமே கொடுக்க வேணாம், ஏன்னா இவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, பேங்க்ரப்சிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க.
ஸோ எவ்ரிதிங் இஸ் செட்டில்டு. இனிமேல் அவர் எவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிச்சா கூட அவர் பழைய கடனை கொடுக்க வேண்டாம், யாரும் கேட்கவும் ரைட்டு கிடையாது. ஸோ இவரே வச்சுன்னு என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதே நேரம் இதில் என்ன டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பேங்க்ரப்ட் அப்படின்னாலே அதுவே ஒரு அவமானம் தான். இவர் திவால் ஆயிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன? அதாவது இவருக்கு வந்து அந்த ஃபைனான்சஸை மேனேஜ் பண்ண தெரியல, அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிட்டாரு, இவர்கிட்ட சொத்து எல்லாம் சேர்த்தா கூட ஃபுல் கடனை அடைக்க முடியல அப்படின்னா அது ஒரு கெட்ட பேர் தான் அது. ஸோ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து இவருக்கு கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா இவருடைய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்ரப்ட் ஆனவர், டிஸ்சார்ஜ் ஆனவர் அப்படிங்கிற ரெக்கார்டு எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து யாராவது இப்போ சப்போஸ் பேங்க் லோன் அப்ளை பண்ணுறாருன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கிடைக்கிறது. அண்டு வேறு யாராவது தனியார்கிட்ட கடன் வாங்கணும்னு முயற்சி பண்ணால் கூட அவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ இதனால் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. எது எப்படியா இருந்தாலும் இந்த யாருக்கு எவ்வளோ சேலரி, ஒவ்வொரு ஒர்க்கர்ஸுக்கும் சம்டைம் 10,000க்கு மேலெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ரீபே பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஏஜென்ட் காசெல்லாம், அதுவும் பங்களாதேஷ்காரங்க நிறையா கொடுக்குறாங்க, 8,000 9,000 அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த $1,000 சம்பளம், அதில் என்ன சாப்பாட்டுக்கு ஒரு 150 பிடிச்சிப்பான், அது இதுன்னு போயிடும். ஸோ 900 800 தான் வரும் கையில். அதை வச்சுன்னு அவர் எப்போ கடனை அடைக்க போகிறாரு, அதாவது இந்த ஏஜென்ட் காசை எப்போ அடைக்க போகிறாரு, எப்போ ஃபேமிலிக்கு காசு வரும், அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது நம்ம. அதனால் இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயர்ஸும் என்ன பண்ணணுன்னா, அதாவது உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு டிஃபிகல்ட்டி வருது, உங்கள் பிஸ்னஸ் வந்து சரியாக ஓடலை, நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு தெரியணும் இப்போ 1 இயர் கழித்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணணும். அதாவது பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணலாம். ஜட்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி பேமெண்ட் வரும் அதெல்லாம் கூட நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ரொம்ப அகலக்கால் வச்சிடக்கூடாது. எடுத்த உடனே ஒரு 40 ஒர்க்கர் கொண்டுறேன், 50 ஒர்க்கர் கொண்டுறேன், ஏன்னா சம்பளம் கொடுக்கணும், நீங்கள் அது ஒரு லெவிலாம் வேறு கட்டணும். அதுக்கப்புறம் கோட்டாக்காக நீங்கள் லோக்கல் ஆளை போட்டிருப்பீங்க, ஸோ அவங்களுக்கான சிபிஎஃப்பும் கட்ட வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பெருந்தொகையாகிடும். அதனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கணும், ப்ருடென்ஷியலாக இருக்கணும். இருந்துட்டு இது எவ்வளோ தூரம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடணும். ஏன்னா நீங்கள் வேறு உங்கள் கிளையண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது டியூஸ் வைக்கிறது கூட அது பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிஸ்னஸ்மேன் டு பிஸ்னஸ்மேன் சம்டைம்ஸ் வரும், வராது, அந்த மாதிரி ஆகும். ஆனால் ஒர்க்கர்ஸுக்கு வந்து நீங்கள் டியூஸே வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மாதம் சம்பளத்தை எதிர்பார்த்து தான் வேலை செய்கிறாங்க. அவங்க அதை நம்பி தான் அவங்களுடைய ஊரில் அவங்க பொண்டாட்டி, குழந்தைங்க, இல்லை பெற்றோர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் இதுவே சம்பளமே நீங்கள் கொடுக்கலன்னா என்ன தான் பண்ணுவாங்க அவங்க அதெல்லாம். அதனால் ரொம்ப எம்ப்ளாயீஸ் எல்லாமே இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கிளையண்ட்டுக்கு உங்கள் சப்ளையரோ இல்லை யாரோ அவங்களுக்கு நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் வச்சா கூட அது பரவாயில்ல. ஏன்னா தேர் ஆல்சோ பிஸ்னஸ்மேன். அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி டெட்ஸ் வந்து வராது, பேட் டெட்ஸ் ஆகலாம், இல்லை டிலேடாக ரெக்கவரி ஆகலாம்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஊழியர்களுக்கு சம்பள பாக்கி வச்சிங்கனாக்க அதை போல் ஒரு கொடுமையான சம்பவம் எங்கேயுமே நடக்க முடியாதுங்க. அதனால் எம்ப்ளாயராக இருக்கிறவங்க தயவு பண்ணி இதை ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு சேல்ரி. ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நீங்கள் ஒரு டாப் ப்ரையாரிட்டியை வச்சுன்னா அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஃபைனான்சஸ் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லாருக்குமே நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஏன்னா இப்போ பாருங்கள், கவர்மெண்ட்டில் எஸ்பெஷலி நீங்கள் ஃபாரின் ஒர்க்கர்ஸை வச்சிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபாரின் மேன் பவர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. நார்மலாக ஒரு ஒர்க்கர்ஸ் ஆக்ட் ஏதோ ஒன்று இருக்குது. அது தவிர எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபாரின் மேன் பவர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதுபடி நீங்கள் சம்பளம் கொடுக்கலன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து $5,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம். அவங்க ஜெயில் தண்டனையும் உண்டு இதுக்கு. ஸோ யூ ஆர் பிரேக்கிங் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபாரின் மேன் பவர் ஆக்ட். அதை ப்ரீச் பண்ணிங்கன்னா ஃபைன் ப்ளஸ் ஜெயிலும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் மேன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி டைரக்டராக இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிறையில் அடைக்கிறதுங்கிறது வந்து they should never allow this to happen.
அதனால் அதுதான் நம்ம விருப்பமோ அதே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.